செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எனும் கணினி அறிவு அதிகம் வளர்ந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அழகானது மட்டுமல்ல, மிகவும் ஆபத்தானதும் கூட. செயற்கை நுண்ணறிவு மிகவும் திறன் கொண்டது. அந்த திறனும் மனிதரின் கற்பனையும் சேரும்போது மனிதரின் கற்பனைக்கு எட்டாத விளைவுகளை காண முடியும். ஆன்மீக உலகிலும் தகவல்களை பெறவும் படிக்கவும் செயற்கை நுண்ணறிவு திறன் மிகவும் உதவிகரமான ஒன்றாக உள்ளது. அவைகளை தாண்டி பழங்கால பைபிள் மனிதர்களை கற்பனையாக எண்ணிக்கொண்டிருந்த காலத்தை தாண்டி நேரடியாக கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது இந்த செயற்கை நுண்ணறிவு. அதில் வரும் முகங்கள் உண்மையோ பொய்யோ, ஆனால் அந்த கற்பனை செய்யும் அறிவை பாராட்டியே ஆக வேண்டும். பைபிளின் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்த நபர்கள் தங்களை செல்ஃபி எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும் என்று எண்ணிய சிலரின் கற்பனைக்கு செயற்கை நுண்ணறிவு அழகான புகைப்படங்களாக பதில் கொடுத்திருக்கிறது. இவைகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். முன்குறிப்பு: இவைகளை பார்த்துவிட்டு சிரிப்புடன் கடந்துவிட வேண்டும். மாறாக, இதெல்லாம் நமக்கு அவசியமா, தேவையா என்றெல்லாம் கேள்விகள் கேட்க வேண்டாம் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். இந்த புகைப்படங்கள் ஒருவேளை நம்மை அவர்களுடைய காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம். அவைகளை அப்படியே விட்டுவிட்டு பரிசுத்த வேதாகமம் காட்டும் அன்பான மற்றும் பரிசுத்த வழிகளை மட்டும் பின்பற்ற ஜாக்கிரதையாக இருப்போம். God bless you all. Amen.